21ஆம் நூற்றாண்டோட மோஸ்ட் அட்வான்ஸ் ட்ரோன்ஸை வச்சு சண்டை போடுற அளவுக்கு டெய்லியும் உங்ககிட்ட ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ கூட உங்களை கடிக்க வரக்கூடிய கொசு ஒரு மஸ்கிட்டோக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதை விடுங்க, ஒரு காக்கா, ஒரு க்ரோ, ஒரு காக்காக்குள்ளே பல வருஷமாக ஞாபகம் வச்சு பழி வாங்குற மைண்ட் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஏகப்பட்ட சூப்பர் பவர் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 15 அனிமல் சூப்பர் பவர் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூப்பர் பவர்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப க்ரேஸியாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ. ஒரு மஸ்கிட்டோக்குள்ளே இந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வேறு லெவலில் க்ரேஸி பண்ண போகுது. ஸோ உங்களுக்கு எந்த சூப்பர் பவர் வேணும், எதோட சூப்பர் பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி எக்ஸைட்டான இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளை ஊரை சுற்றி இருக்கிற விஷயங்கள், இந்த வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு யூடியூபில் ஹெல்ப் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? டிஜி ஸ்குவாட் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ. உண்மையாகவே சொல்கிறேங்க, மண்டை சுற்றிச்சு. அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து ஒரு மஸ்கிட்டோக்குள்ளே இருக்குது. ஓகேவா? நம்ம 100 அடிக்குள்ளே எங்கே இருந்தாலும், ஒரு மனுஷன் எங்கே இருந்தாலும் அது டிடெக்ட் பண்ணி வந்து கொசு வந்து நம்மளுக்கு கடிக்குமா. நம்ம ப்ரீத் பண்ணுறக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா, அந்த காற்றுல வந்து அது வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கடிக்கிறதுக்கு வருமா. அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு வந்து லைட்டாக டச் பண்ணாக்க அதில் வந்து லைட்டாக வந்து வார்மாக இருக்கும். ஓகேவா? ஹீட்டாக இருக்கும். அதோட ஹீட்டு தன்மையினாலையும் மஸ்கிட்டோ வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளை வந்து கடிக்குமா. அந்த மஸ்கிட்டோட கண்ணுலேருந்து பார்க்குறப்போ எந்த இடத்துல கடிக்கணுமோ அந்த இடத்துல வந்து ரெட்டாக தெரியுமா. ஓகேவா? அந்த ரெட்டாக இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கடிக்கும். ஓகேவா? கடிக்கிறப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இதே இருக்காது. ஓகேவா? அது நல்ல ரத்தத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் பார்க்குறப்போ தான் கொசு கடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குவோம். ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனஸ்டியா அப்படின்னு சொல்கிற ஒரு மயக்க மருந்து. ஓகேவா? அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து ஒரு மஸ்கிட்டோவில் இருக்குது. அந்த அனஸ்டியா யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கடித்து ரத்தத்தை உறிஞ்சி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த உணர்வு தெரிஞ்சு அதுக்கப்புறம் டப்புன்னு இப்படி அடித்து அந்த கொசுவை வந்து சாவடிச்சிடும். ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ கூட அந்த கொசு பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து ஒரு மஸ்கிட்டோவில் இருக்குதுன்றது வேறு லெவல் விஷயம். மஸ்கிட்டோ வேறு லெவல் பண்ணி. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோ, ஒரு காக்கா. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காக்காக்குள்ளே வந்து சூப்பர் பவர் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம சாப்பாடு வைப்போம் பார்த்தீங்களா. இப்போ சாப்பாடு வைப்போம், காக்கா வந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு மூட நம்பிக்கையே இல்லை நம்பிக்கையாக இருக்குது. ஓகேவா? நம்மளுடைய தாத்தாவோ இல்லை ஏதோ ஒருத்தவங்க இறந்து போனவங்க வந்து தான் சாப்பாடு சாப்பிட்றாங்க, இல்லை ஏதோ ஒன்று நினச்சிட்டா நம்ம சாப்பாடு போடுவோம். ஓகேவா? அந்த சாப்பாடு போடும்போது அந்த காக்கா வந்து அது மட்டும் சாப்பிடாமல் மற்ற காக்காக்கெல்லாம் போய் கூப்பிட்டு அந்த காக்காலாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மற்ற காக்காலாம் கூப்பிட்டு வருமா. ஸோ இதே சூப்பர் பவர்னா நான் சொல்லுவேன். இதை தவிர இன்னொரு சூப்பர் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் மைண்டு. ஓகேவா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து கல் எடுத்து அடிச்சோ இல்லை ஏதோ ஒரு குச்சி வச்சு அடிச்சோ அந்த காக்கா வந்து திருப்பூர் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்ட் படி 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காக்கா வந்து அட்டாக் பண்ணி அவரை வந்து ரிவெஞ்ச் எடுத்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரிவெஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு மைண்டு காக்காக்குள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் காக்காவை வந்து கல்லுலையோ இல்லை குச்சிலையோ அடிக்கும்போது யோசித்து அடிங்க. தேர்டு சூப்பர் பவர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடு. என்னதுன்னா மாடுக்கு போய் என்ன சூப்பர் பவர் இருக்க போகுது? பிள்ளை கொடுத்தா பால் கொடுக்க போகுது. ஸோ இதில் போய் என்ன சூப்பர் பவர் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து நேராக பார்க்குறோம். ஓகேவா? நேராக பார்த்துட்டு இருக்கிறப்போ எதுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும்? இந்த பக்கம் இந்த சைடு வரையும் பார்க்க முடியும், இந்த சைடு வந்து இந்த சைடு வரையும் பார்க்க முடியும், நம்ம ஃப்ரண்ட்டு பார்க்க முடியும். ஆனால் மாடுக்கு வந்து பின்னாடி என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நேராக பார்த்துட்டு இருக்கிறப்பவே அதுக்கு வந்து தெரியுமா. ஏன்னா அதோட மெர்ஜிக்கும் அப்படியே அந்த கண் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த 360 டிகிரியில் வந்து மாடுக்கு வந்து தெரியும். நம்மளால் இந்த 180 டிகிரியில் பார்க்கணுன்னா கூட இப்படி திரும்பி தான் பார்க்கணும், இப்படி பார்க்கணுனாலும் இப்படி திரும்பி தான் பார்க்கணும். ஸோ மாடுக்கு வந்து என்ன சூப்பர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஒரு மாடு அடிக்கிறதுக்கு வந்தாலும் பின்னாடி இருந்து வந்தாலும் மாடுக்கு வந்து தெரியுமா. நீங்கள் முன்னாடி வந்தாலும் மாடுக்கு தெரியும், பின்னாடி வந்தாலும் தெரியும். ஸோ மாடுனால யாருன்னா அடிக்கிட்டு போனீங்கன்னா மாடுக்கு வந்து தெரிஞ்சிடுமா, ஓ இவங்க அடிக்கிறதுக்கு வராங்க. அதுதான் இதோட சூப்பர் பவராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கூலிங் கிளாஸ் போடணும் எப்படி போடுவாங்க?
இனி தெரியல. 4th ஒன் யாருக்கு சூப்பர் பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எருமை மாடு. என்னதுன்னா எருமை மாடுன்னு எங்கள் அம்மா காலையில் கூட தான் திட்டினாங்க, இல்லை திட்டுவாங்க நாளைக்கு. எருமை மாடுக்கு போய் என்னடா சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருமை மாடுக்கு வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்குது, அண்டர் வாட்டர். இப்போ வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய நாங்களாம் கிராமத்தில் இருக்கக்கூடியனா ஓகேவா, இப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கு வந்து நம்ம சிட்டியில் வந்து இருக்கிறோம் ஒசூரில். ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிராம பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா எந்த கிராம பகுதியிலனா அந்த எருமை மாடு வந்து இந்த சின்ன ஒரு குட்டியோ இல்லை அந்த தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இறங்கி இந்த தண்ணியில் இறங்கி இப்படி மூஞ்சை மட்டும் இப்படி கண்ணோ இல்லை அந்த மூக்கோ தெரியுற மாதிரி மட்டும் அது மேலே இருக்கும், மீதி பார்ட்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எருமை மாடு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பில்லுகள் வந்து தின்னுமா. நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டு மீனை பிடிச்சி தின்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எருமை மாடுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பில்லுகளையும் சாப்பிடுமா. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த லேண்டில் இருக்கக்கூடிய பில்லுகளை மட்டும் சாப்பிடாம தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பில்லுகளும் சாப்பிடுமா. ஸோ இது பயங்கரமான சூப்பர் பவராக இருக்குல்ல. அடுத்த முறை உங்கள் அம்மாவோ இல்லை வேறு யாராச்சும் எருமை மாடுன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அது உங்களை எருமை மாடுன்னு திட்டினாக்க நானும் சூப்பர் பவர் தான் அப்படின்னு சொல்லி கெத்தாக இருங்க. 5th ஒன் யாருக்கு சூப்பர் பவர்னு பார்த்தீங்கன்னா கிளிக்கு வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து பியூர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பேர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம பேர் வச்சு நம்மளை கூப்பிடுவாங்க ஓகேவா. அந்த மாதிரி கிளி வந்து நான் சொல்லக்கூடிய கிளி வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிளியில் நம்ம பேசுவோம் ஓகேவா. அது இல்லை, இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளிகள் வந்து அந்த கிளிகள் வந்து ஒரு டோன் கூப்பிடுமா. ஒரு கிளிக்கு வந்து ஒரு டோன் இருக்குமா, இன்னொரு கிளிக்கு வந்து இன்னொரு டோன் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி கிளிகளுக்குள்ளே பேர் வச்சு கூப்பிடுமா. ஒரு கிளிக்கு ஒரு டோன் இருக்கிற மாதிரி. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குது ஒரு நேம் இருக்குதோ, ஸோ அந்த மாதிரி கிளிகளுக்கு வந்து இருக்குமா. கிளிகள் வந்து மேட் பண்ணும்போது அந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஆகிடும் ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி அந்த டோன் வந்து மாற்றிக்குமா. யோசிச்சு பாருங்கள், நம்ம மட்டும்தான் ஹியூமன்ஸ் மட்டும்தான் இந்த பேர் வச்சு கூப்பிடுறது ஒரு அடையாளமாக இருக்கிறோம். பட் பல வருஷத்துக்கு முன்னாடியே கிளிகள் வந்து இதை வச்சுட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. 6th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிலில் போய் என்ன இருக்க போகுது, அது என்ன கூகுன்னு கற்றுப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டோட பயங்கரமான ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா குயில் தான். ஒரு ஈவில் வில்லன் சூப்பர் பவர்னு சொல்லலாம் ஓகேவா. குயில் வந்து பொதுவாக குயிலோட கூடு வந்து நம்ம பார்த்துக்க மாட்டோம் ஓகேவா. இந்த குயிலோட கூடு வந்து இருக்காது, ஆனால் இது வந்து பிளான் பண்ணி பண்ணுது ஒரு மாஸ்டர் பிளானுங்க, பயங்கரமான பிளானு. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறது, அதாச்சும் முட்டை போடுறது வந்து ஈஸியாக பெற்றுக்கும். ஆனால் அது வளர்க்குறதுன்றது ஒரு பயங்கரமான விஷயம், ஒரு நிறைய கஷ்டப்படணும் ஓகேவா. இதனால இது குயில் வந்து என்ன மாஸ்டர் பிளான் போகுதுன்னா, காக்காங்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த காக்காவோட கூடு, அந்த கூடான்னு போயிட்டு அந்த மேல் க்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரோ வந்து சண்டைக்கு இழுக்குமா. ஸோ இந்த குயில் வந்து இந்த மேல் க்ரோ வந்து சண்டைக்கு இழுக்கும்போது இந்த குயில் வந்து இப்படி போகும்போது இதுவும் துரத்தின்னு போகும் பின்னாடி ஓகேவா. இதனால இந்த கூடு வந்து காலியாக இருக்கும். இந்த கூடு காலியாக இருக்கிற நேரத்தில் இன்னொரு குயில் வந்து அதோட மூட்டை எடுத்துன்னு வந்து இந்த காக்காவோட மூட்டையாண்ட போய் வச்சிருமா ஓகேவா. எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான்னு நினைக்கிறீங்களா. இருங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சுட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த காக்காவோட அந்த முட்டைகளும் சரி, அந்த குயிலோட முட்டையும் சரி எல்லாம் ஒன்றாயிடுச்சு ஓகேவா. இதில் வந்து ஃபஸ்ட்டு குஞ்சு பிறந்து வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குயில்து ஓகேவா. இந்த குயில் வரும்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த க்ரோவோட முட்டையெல்லாம் வந்து தள்ளி விட்டுருமா. எப்படி மாஸ்டர் பிளானில் தள்ளி விட்டோடனே இந்த காக்கா இருக்குது பார்த்தீங்களா, அம்மா அப்பா, இந்த காக்காங்க வந்து ஓகே நம்மளுடைய புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயிலை வந்து வளர்க்குமா. இந்த குயில் வளர்க்கும்போது இந்த பாம்புக்கிட்டேருந்து ஒரு பூச்சிக்கிட்டே இருந்து ஸோ இந்த மாதிரி டேஞ்சர்ஸ் வரும்போது அது பாதுகாத்துக்குமா. அப்புறம் இந்த அப்பா அம்மா வந்து அந்த சாப்பாடு இந்த புழுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த குயிலை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்குமா. இதுக்கப்புறம் இந்த குயில் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கூட்டை விட்டு வெளியே வந்துடுமா, வெளியே போயிடுமா. இந்த காக்காங்க வந்து ஏமாந்து போயிடுமா. ஸோ ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் போட்டு வச்சு தான் இந்த குயில் வந்து வளருது. இட் இஸ் வெரி அமேசிங்க. பேரண்ட்ஸ் அவுட் சோஸ் அந்த கான்செப்ட் தான் இந்த குயில்கள் பண்ணுது. இன்னும் ஹியூமன்ஸ் கூட இதை பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டாங்க. பட் ஃப்யூச்சரில் நடக்கலாம். பட் குயில்கள் வந்து இப்போவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்குது. பயங்கரமான வில்லன் தான் குயில். 7th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கு வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்க்குறப்போ வானத்தில் பார்க்குறப்போ பயங்கரமாக போகும் ஓகேவா. அப்படி கூட்டமாக போகும், வெள்ளையாக பயங்கரமாக இருக்கும். பட் இதே கொக்கு வந்து தரையில் இருக்கிறப்போ நம்ம மோஸ்ட்லி அதை பார்த்துப்போம். பட் அதோட கலரை பார்த்துருக்கீங்களா. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்மியில் வந்து இந்த
பரீட்சை இந்த ஒத்திகை பண்ணும்போது இந்த கிரவுண்ட்லேயே அப்படியே பச்சை பசேன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த கொக்குகள் என்ன பண்ணுதுன்னா வானத்தில் பறக்கிறப்போ ஒயிட்டாக இருக்கும். அதே தரையில் இருக்கிறப்போ அந்த பொதுவாக இந்த கிராமத்து பக்கத்துலலாம் இந்த வயல் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்துலலாம் இந்த மண்ணே இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த புழுதின்னு சொல்லுவோம் ஓகேவா. அந்த நெல் நடுறப்போ அந்த புழுதி பண்ணுவாங்க. அந்த நேரத்துலலாம் அந்த கொக்குகள் வந்து அந்த மண்ணு கலரில் மாறிடுமா ஓகேவா. அந்த ரெக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கைகள் வந்து அந்த மண்ணு கலரில் மாறிடுமா. ஸோ இந்த சேஞ்ச் பவர் வந்து இதுக்கு கொக்குக்கு வந்து சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோசித்து பாருங்கள், வானத்தில் பறக்கும்போது வெள்ளையாகவும் தரையில் இருக்கும்போது மண்ணாகவும் இருக்குது, அது பறக்கும்போது மட்டும் ஒயிட்டாக இருக்குது. பயங்கரமான சூப்பர் பவர். 8th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவளை வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணும். முக்கியமாக எல்லோ கலர் மாறும் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், இந்த மேட்டிங் சீசன் அப்போது இந்த தவளைகள் வந்து இந்த ஃபீமேல்ஸ் ஃப்ளாகை வந்து கவர் பண்ணுறதுக்காக அதோட கலர் வந்து மாற்றிக்குமா. அதனால தான் இந்த தவளைகள் வந்து மழை பெய்கிறப்போ பயங்கரமாக கத்திட்டு இருக்கும், நான் வந்து அவைலபிளாக இருக்கேன், என்னை வந்து எங்கள் கூட மேக்கிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அது வந்து மெசேஜ் பண்ணுமா, கால் பண்ணுமா, மேட்டிங் கால் ஓகேவா. இப்போது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கலர் சேஞ்ச் ஆகணுன்னே இப்போ வந்து ஃப்ராக் வந்து க்ரீன் கலரோ இல்லை அதோட நார்மல் கலரில் இருக்கும். பட் இந்த சீசனில் மட்டும், இந்த மேக்கிங் சீசனில் மட்டும் இந்த எல்லோ கலராக மாறிடுமா. இந்த நேரத்தில் வந்து எல்லோ கலராக மாறினோடனே இந்த ஃபீமேல் ஃப்ளாக் வந்து என்ன பண்ணணுன்னா, இதோ பாரு இது வந்து லைட்டாக எல்லோவாக இருக்குது, இது பாரு நல்லா டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட மேட்டிங் பண்ணுமா. அதுக்கப்புறம் இந்த மேல் ஃப்ராக் வந்து அது மேட்டிங் பண்ண முடித்த உடனே அதுக்கப்புறம் அதோட நார்மல் கலருக்கும் மாறிடுமா, அதுமா கேஷுவலாக இருக்குமா. ஸோ யோசிச்சு பாருங்கள், எங்கே இப்போ வந்து இந்த ஃப்ராகு வந்து மேட்டிங் பண்ணுறதுக்காகவே இதோட சைக்காலஜிக் கலரை வந்து மாற்றி, ஃபிசிக்கல் கலரை வந்து மாற்றி மேட்டிங் பண்ணுறதுக்காக அதோட சேஞ்ச் பண்ணிடுதுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய சூப்பர் பவர்னு யோசிச்சு பாருங்கள். இது பார்க்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க, இந்த மேல் பீகாக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த ஃபீமேல் பீகாக்கை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அது ரெக்கையை விரித்து ஆடும் ஓகேவா. இந்த அனிமல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு வகையில் அனிமல் தான் ஓகேவா. இந்த அனிமல்ஸ் இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா அனிமலும் மேல் அனிமல் தான் அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பார்க்குது. ஆனால் இந்த ஹியூமன்ஸு அனிமலில் பார்த்தீங்கன்னா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உமன்ஸ் பியூட்டி ஃபாலோவர், ஹியூமன்ஸ் பியூட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உனக்கு என்ன தோணுதோ அது சொல்லுங்கள். 9th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டில் போய் என்ன சூப்பர் பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நண்டு வந்து இந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் இல்லை லேண்டில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ், இந்த மீன், அதுக்கப்புறம் இந்த நாய் இல்லை ஏதோ ஒரு விலங்கு வந்து வேட்டையாடும் ஓகேவா. இப்படி அதோடைய இதை வந்து இப்படி பிடிக்கும்ல, இப்படி பிடிக்கிறப்போ இந்த இதை வந்து இப்படி கட் பண்ணிக்குமா, அதே கட் பண்ணிட்டு திருப்பும் அதே வளர்த்துக்குமா. இப்போது உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து கையோ இல்லை காலோ ஏதோ ஒன்று அடிபட்டு இல்லை போயிடுச்சுன்னா அது வந்து நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக வளரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா. இது பயங்கரமான சூப்பர் பவரில். ஸோ இந்த சூப்பர் பவர் வந்து நண்டுக்கு இருக்குதான். இந்த சூப்பர் பவர் கிடச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்ல. 10th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனியில் போய் என்ன சூப்பர் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனியோட அந்த கூண்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோட வெப்பநிலை வந்து ஒரு 30 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும், 30லேருந்து 31 32. ஸோ இந்த டிகிரிக்குள்ளே தான் இருக்குமா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொன்னால், உங்களுடைய வீட்டில் வந்து மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எப்போவுமே உங்களுடைய அந்த ஓம் சிஸ்டம், அந்த சிஸ்டம் வந்து அந்த டெம்பரேச்சர் சிஸ்டம் வந்து ஒரே லெவலில் இருக்குது அப்படின்னு உங்களால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதுல்ல. ஸோ இந்த விஷயத்தை வந்து தேனீகள்னால பண்ண முடியும். அதோடைய அந்த இறகுகள், அதுக்கப்புறம் வாட்டர், ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி அதோடைய வெப்பநிலையை வந்து 30 டிகிரிலேருந்து 32, ஸோ இந்த டிகிரியில் வச்சுட்டு இருக்குதான். அப்போது யோசிச்சு பாருங்கள், இது கிடச்சின்னா நம்மளுக்கு இந்த சூப்பர் பவர் கிடச்சின்னா ஏசி தேவையில்லை. இந்த நிறைய பனி இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ்லாம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வெப்பநிலை வந்து சமமாக இருக்கும். ஸோ இந்த சூப்பர் பவர் கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். 11th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் போய் என்னடா சூப்பர் பவர் இருப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கொரோனாவே உருவாயிடுச்சு. ஸோ அதில் போய் என்ன சூப்பர் பவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் உதாரணம் சொல்லணும்னா, இந்த பேட் வந்து இங்கேருந்து 50 கிலோமீட்டருக்கு நேராக போயிட்டு வர முடியுமா, எங்கேயுமே நிற்காம நேராக போயிட்டு வர முடியுமா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வாணியம்பாடியிலேருந்து கிருஷ்ணகிரி டு ஒசூர் டு பெங்களூரு, ஸோ இந்த மாதிரி
நேராக போயிட்டு வர முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் வந்து பேட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது கிடச்சிச்சின்னா எங்கேயுமே ஓய்வு எடுக்காமல் போயிடலாம் போல். 12th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியான். இந்த கண்ணாடி விரியானில் சூப்பர் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆசியா கண்டத்திலே பயங்கரமான விஷம் உள்ள ஒரு பாம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி விரியான் தான். ஸோ இதோட சூப்பர் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கடித்த இடத்துல வந்து இது ஒரு உயிரினத்தில் இல்லை நம்மளே கடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வலி கொடுக்குமா. வலி கொடுத்த உடனே கிட்னி வந்து ஃபெயிலியர் பண்ணுமா. ஸோ இந்த கிட்னி ஃபெயிலியர் பண்ண உடனே இறந்துருவாங்களாம். ஸோ இதோட இறந்தக்கூடிய நிமிடம் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷமா. ஸோ இதோட சூப்பர் பவர் வந்து உங்களுக்கு தேவைப்படுமா? வேண்டாம். இது சூப்பர் பவர் வந்து வேண்டாம். நீங்கள் வந்து ஒருத்தனை வந்து டக்குன்னு சாவடிக்கும் அப்படின்னு கேட்டிங்களா இதோட சூப்பர் பவர் நம்ம எடுத்துக்கலாம். பட் வேணாம் நம்மளுக்கு. 13 ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் ஆமைகள். கடல் ஆமைகளுக்குள்ளே என்ன சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கடல் ஆமையை வந்து சென்னையில் இருக்குது ஓகேவா. அந்த ஆமை அது பிறந்த இடம் வந்து சென்னை ஓகேவா. இதை எடுத்துகிட்டு போய் பசிபிக் ஓஷனில் போய் விட்டாலும் அதோட சொந்த இடமான சென்னைக்கே தான் வருமா ஓகேவா. அந்த ஒரு சூப்பர் பவர் வந்து ஆமைக்கு இருக்குதான். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கேயாச்சும் தொலைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய இடத்த வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கே திருப்பும் வர முடியும் அப்படின்னு உங்களால் சொன்னால் நம்ப முடியுமா? பயங்கரமான விஷயமா இருக்குல்ல. ஸோ ஒரு பயங்கரமான சூப்பர் பவர். இப்போ வந்து இந்த கடல் ஆமைகள்லாம் வந்து இந்த முட்டையை எடுத்து வேறு இடத்துக்கு போயிடும். ஆனாலும் திருப்பும் வந்து அந்த இடத்துக்கே வருமா. அதோட பேர்த் பிளேஸுக்கு வந்து வருமா. பிறந்த இடத்துக்கே திருப்பும் வருமா. அந்த ஒரு சூப்பர் பவர் இருக்குதான். காரணம் வந்து இந்த கடல் அலைகள் டிடெக்ட் பண்ணி அது வருமா. ஸோ யோசிச்சு பாருங்கள். இந்த ஜிபிஎஸ் இல்லை, இந்த கூகுள் மேப் இல்லை, ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் இதோட இடத்துக்கே வர முடியும்னா எவ்வளோ பெரிய சூப்பர் பவர்னு. 14 ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யானை. யானையில் போய் என்னென்ன சூப்பர் பவர் இருக்குது, அது என்ன ஆசீர்வாதம் பண்ணுது அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது யானைகள் வந்து இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறப்போ இந்த இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 2004 வந்து இந்த சுனாமி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சுனாமி, அதுக்கப்புறம் எட்கொயிலு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இந்த யானைகள் வந்து என்ன பண்ணோம், பயங்கரமான பெரிய இடத்துக்கு வந்துடுமா, உயரமான இடத்துக்கு போயிடுமா. காரணம் இதுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடுமா இந்த மாதிரி ஒரு அழிவு வரப்போது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கப்போகுது பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் இந்த யானைகள் வந்து இந்த காலில் வந்து இப்படி கால்லேயே மிதித்து அதோடைய அதிர்வுகள் மூலிமா மற்ற யானைக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுமா. ஸோ இந்த பூமியோட அந்த நிலநடுக்கத்தை வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணி யானைகள் வந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேறு ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹைட்டான இடத்துக்கு போயிடுமா. யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் பேசுகிறது காலையிலே வதச்சு உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அதுதான் யானைகள் வந்து பண்ணுதான். ஒரு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து யானைகள் பண்ணுது. 15 ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டோட லாஸ்ட் ஒன் சிறுத்தை. இதோட சூப்பர் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சிறுத்தை வந்து வேட்டையாடிச்சுன்னா அதோட மானோ இல்லை அந்த ஓனாயோ இல்லை நிறைய ஏதோ ஒரு வேட்டையாடிச்சுன்னா அந்த விலங்கு வந்து தூக்கிக்கிட்டு மரத்து மேலே போக முடியுமா. அந்தளவுக்கு சத்து வந்து அந்த சிறுத்தைக்கு இருக்குதான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு 100 கிலோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தூக்கின்னு போக முடியும் அப்படின்னு உங்களால் சொன்னால் நம்ப முடியுமா? நம்ப முடியல. அந்த விஷயத்த பண்ணுமா சிறுத்தை. ஸோ இதுதான் சிறுத்தையோட சூப்பர் பவராக இருக்குது. இதுதான் 15 அனிமல்ஸோட சூப்பர் பவர்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸோட சூப்பர் பவர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அனிமல்ஸோட சூப்பர் பவர் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எது நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த மஸ்கிட்டோட பயங்கரமாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள். இந்த மஸ்கிட்டோக்குள்ளே இந்த ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயர் டெக்னாலஜி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்குது, எனிமி டிடெக்ட் பண்ணுறது வச்சுட்டு இருக்குது, அனஸ்டீனியா அந்த மயக்க மருந்து அந்த விஷயத்தையும் வச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மஸ்கிட்டோக்குள்ளே இருக்குதுன்றது ஒரு பயங்கரமான விஷயமாக எனக்கு தோணுது. ஸோ இந்த ஒரு சூப்பர் பவர் கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம ஸ்பைடர்மேன், அயர்மேன் இல்லை பேட்மேன் மாதிரி ஆகிறத விட இந்த மஸ்கிட்டோ மேனாக மாறிடலாமோன்னு தோணுது. ஸோ அந்தளவுக்கு சூப்பர் பவர்ஸ் வந்து டெக்னாலஜி வந்து வச்சுட்டு இருக்குதுன்றது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. இந்த மஸ்கிட்டோ வந்து இன்னும் அட்வான்ஸு சிவிலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் வந்து நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா அந்த மூடியில் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல போயிட்டு முட்டை போட்டு கொசு உருவாகுமா. அந்தளவுக்கு ஒரு சிவிலைசேஷனை உருவாயிச்சான். ஸோ பயங்கரமாக இல்வாயிட்டு இருக்குது கொசுகள், மஸ்கிட்டோஸ். ஸோ அவ்வளோதான் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு எந்த சூப்பர் பவர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களோ அந்த சூப்பர் பவர் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேபி கிடைக்கலாம். ஸோ பார்க்கலாம்.
உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் இந்த மாதிரி டெக்னாலஜி பற்றிய விஷயங்கள், மஸ்கிட்டோ, எருமை மாடு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு, அதோட சூப்பர் பவர்ஸ்லாம் கேட்கறதுக்கு விருப்பமானவங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தினம் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுவும் பேசிடலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், செஸ் டிஜிஸ்.